அப்படியே மேலே அந்த கரை பீஸ் மேலே தையல் போட்டுறோம். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம டெமோ காட்டுறதுக்காக ஒரு ஸ்லீவ் கட்டிங் நான் வந்து எடுத்துருக்கிறேன். பெரிய அளவு சைஸில் கையோடைய அளவு பெரிய அளவு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரிஜினல் துணி நமக்கு கரெக்டாக வந்துடும். லைனிங் வந்து பண்ண சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு லைனிங் பத்தாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி பத்தாமல் போகிறதால நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன் சைடு வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கிறேன். நமக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு நமக்கு துணி வந்து பத்தலை லைனிங் பீஸில். ஸோ அதுக்காக நம்ம ஒன் சைடு மட்டும் கேப் விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போடுறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா இந்த சைடில் வந்து குறையிற பீஸை வந்து நம்ம ஜாயின் போட்டு சரி பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னாக்கா நம்ம எந்த இடத்துல நம்ம குறைச்சி வருமோ அந்த இடம் வந்து கரை பீஸாக இருக்கணும். ஸோ கரை பீஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் நம்ம சாதாரணமாக ஒரு பீஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த கிளாத் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய நேரத்தில் நெக்கில் வரக்கூடிய பீஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கரை பீஸாக இருக்காது, நம்ம அப்படியே கரை பீஸை வச்சுட்டு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கரை பீஸ் இருக்குது. ஸோ கரை பீஸ் அப்படியே மேலே வச்சு நம்ம கரை பீஸ் மேலே அப்படியே தையல் போட்டுடலாம். இப்போ நான் வந்து தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். அப்படியே கரை பீஸ் மேலே வச்சு நம்ம கரை பீஸ் மேலே நம்ம வைக்கணும். உள்ளே வந்து பிசுறு 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு அப்படியே மேலே அந்த கரை பீஸ் மேலே தையல் போட்டுறோம். இந்த தையலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி தையலாக வச்சுருங்க. தையல் வந்து ரொம்ப பொடி தையலாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே சைடு நம்ம தைச்சிடக்கூடாது. ஸோ ஆப்போசிட் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதை பார்த்துருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க ஆப்போசிட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுமோ அதே மாதிரி ரெண்டாவது ஸ்லீவ் நம்ம இப்போ தைச்சிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் போடாமல் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது 2 சைடும் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சென்டரில் நம்ம அந்த அக்கிள் கிட்ட ரொம்ப துணி வந்து எக்ஸஸாக மொத்தமான துணியில் நம்ம தையல் போடுற மாதிரி வந்துடும். ஸோ அதை தவிர்க்க தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஜாயின் போட்டு அந்த லைனிங் பத்தலைன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் சரிசமமாக வச்சுட்டு ஆப்போசிட் சைடை வந்து அப்படியே நீங்கள் மடித்து போடுங்க. இப்படி மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்துட்டு ஒன் சைடு எப்படி நம்ம கரெக்டாக கட் பண்ணமோ அதே அளவில் இந்த பிசரையும் நம்ம கட் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஜாயிண்ட்டும் போட்டாச்சு. இப்போ நமக்கு லைனிங் பத்தாமல் இருக்கிறதுக்கு சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணமோ அந்த அக்கிள் மார்க்கு கீழே வந்து மடித்து தைக்கிற அந்த 1/2 இன்ச் மார்க் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிசுறு தெரியாத கரை பீஸ் மேலே நம்ம தையல் போட்டிருந்தோம். ஸோ பிசுறு உள் பக்கம் போகிற மாதிரி நம்ம அடித்து திருப்பிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பிசுறு நமக்கு வெளியே இல்லாமல் லைஃப் வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். சரி நேயர்களே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.